சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமார், சொல்லுங்கள். சரியாக இதே தேதியில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் 2004இல் ஏற்பட்ட ஆழி பேரலையின் நீட்சி, அதன் ஆறாத சுவடுகள் இன்றும் மக்களினுடைய மனங்களில் நிலைத்திருக்கிறது. அதன் நீட்சியாக 20ஆம் ஆண்டு சுனாமி தினமானது புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அது சுமத்ரா தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக புதுச்சேரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் இந்த ஆழிப்பேரலையால் சுனாமி ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்சேதங்கள் ஏற்பட்டன. ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். குறிப்பாக புதுச்சேரியில் மட்டும் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இந்த சுனாமி அந்த ஆழிப்பேரலை பிறகு ஆண்டுதோறும் அந்த நினைவு தினம் என்பது அனுசரிக்கப்பட்டு வந்தது. டிசம்பர் 20ஆம் தேதி இந்த நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் இந்த 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை பின்புறம் இந்த சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் வளையம் வைத்தும் கடலில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து திமுக உள்ளிட்ட பல்வேறு மீனவ அமைப்புகள் சார்பிலும் இந்த சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மீனவர்களும் அந்த பகுதியில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தி வருகிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் இழந்தவர்களை நினைத்து அவர்கள் கண்ணீர் மல்க தற்போது இந்த கடற்கரை சாலைக்கு வந்து பால் ஊற்றி தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஆண்டுதோறும் இந்த நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் தற்போது இந்த 20ஆம் ஆண்டு நினைவு தினம் என்பது தற்போது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இந்த காந்தி சிலை பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் பால் ஊற்றியும் மலர் வளையம் வைத்தும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து மீனவர்களும் பல்வேறு மீனவ அமைப்புகளை சார்ந்தவர்களும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 20ஆம் ஆண்டு சுனாமி தினம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பங்கெடுத்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜகுமார்.